ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யூ டொன்னா. இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஃப்ரேஸ் வந்து ஸ்பீக் அப் ஃபோர். ஸ்பீக் அப் ஃபோர் அதாவது ஒருவருக்காக ஆதரவளித்து பேசுவது அல்லது அவரை பாதுகாத்து பேசுவது. எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அவன் எப்போதும் தனது குழுவுக்காக பேசுவான். He always speaks up for his team. He always speaks up for his team. மற்றவர்கள் யாரும் முன்வராத போது அவள் எனக்காக பேசினாள். She spoke up for me when no one else did. She spoke up for me when no one else did. அவன் தனது உரிமைகளுக்காக பேசினான். He spoke up for his rights. He spoke up for his rights. அவள் மற்றவர்களுக்காக பேச பயப்பட மாட்டாள். She is not afraid to speak up for others. She is not afraid to speak up for others. லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஏன் எனக்காக நீ பேசவில்லை? Why didn't you speak up for me? Why didn't you speak up for me? உன் நண்பனுக்காக நீ பேசியிருக்க வேண்டும். You should have spoken up for your friend. You should have spoken up for your friend. Thanks for watching. Like, share and subscribe for more videos.